சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2ல் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுத்துகிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஜெயிலர் 1 படத்தில் யார் யார் நடிச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே நடிச்சிட்டு வராங்க. யோகி பாபு, தமன்னா, சுனில், ரெடின் கின்ஸ்லி, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப், கூடவே பார்த்திங்கன்னா பாலையா மற்றும் எஸ்ஜே சூர்யா போன்றோரும் மிக முக்கியமான வேடங்களில் நடிச்சிட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து வித்யா பாலனும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. மெயின் வில்லனாக பார்த்திங்கன்னா சக்கரபோத்தி இந்த படத்தில் இணைஞ்சதாக தற்போது தகவல்கள் கிடைச்சிது. ஒரு பக்கம் சந்தானம் இந்த படத்தில் காமெடி ரோலில் பண்ணுறாரு எனவும், இன்னொரு பக்கம் இந்த படம் கண்டிப்பாக ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக அமையும் என நெல்சன் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா படத்துக்கு ஹைப்பு கிளப்பிட்டு படத்தில் ஒன்றுமே இல்லைனா கண்டிப்பாக அது ஏமாற்றம் தான். மக்களும் பார்த்திங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுக்க போகிற படமாக இருக்கும் என எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெரிதும் நம்பிக்கை வச்சிருக்க படம்னா அது ரஜினி கமல் படம் என்று நம்ம சொல்லலாம். அதற்காக இப்போ தயாராகி கொண்டு இருக்காரு. அந்த படத்தையும் நெல்சன் தான் எடுக்க போகிறாராம். அதற்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸில் அவர் ஈடுபட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தை விரைவிலே எடுத்து முடிக்க நெல்சன் கிட்ட சொல்லியிருக்காராம் ரஜினிகாந்த். அதாவது அடுத்த வருஷம் ஜூன் 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ்னு ரஜினிகாந்த் அவர்களே அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. இன்னும் அதற்கு 6 மாத காலங்கள் தான் இருக்குது. அதனால் கூடிய விரைவிலே இந்த படத்துடைய ஷூட்டிங்கை முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ 3ஆம் கட்ட ஷூட்டிங்கில் தலைவர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. தமிழகம் மற்றும் கேரளா எல்லை பகுதிகளில் இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. கூடவே இப்போ சந்தானம் மற்றும் ரஜினிகாந்த் இருக்கும் காட்சிகளை படப்பிடிச்சிட்டு வராங்களாம் படக்குழு. மேலும் இது தொடர்பான ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ வெளியாகலாம் எனவும், அதற்காக டீம் இப்போ அந்த வீடியோவை உருவாக்கி கொண்டு இருக்காங்க எனவும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே இந்த படத்திலிருந்து வெளியான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக இருக்கட்டும், ஏன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை எப்படி எடுத்தோன்ற காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகப்படுத்திருச்சு. இன்னொரு பக்கம் நெல்சன் என்ன தான் குக் பண்ணிகிட்ருக்காரு. கூடிய விரைவிலே இதற்கான ரிசல்ட்டும் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமாக இந்த படம் இருக்குமா என நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.